வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம இத பத்தி பேசிட்டு இருக்கோம். எத பத்தி? பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ பத்தி. ஒரு ஸ்ட்ரேஞ்சா ஒரு விஷயம் சொல்றேன். நீங்கலாம் உங்களோட கிளாஸ் ரியூனியனுக்கு போயிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 25 வருஷம் ரியூனியன், 10 வருஷம் ரியூனியன், 50 வருஷம் ரியூனியன், இல்ல நீங்க வேற எங்கேயாவது உங்க ஆஃபீஸ்ல நீங்க நல்லா வேலை செஞ்சாங்கன்னு ஒரு கப்பு அது மாரி ஏதாவது குடுத்துருக்காங்களான்னு தெரியாது. இது மாரி குடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஒரு கப்புக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒண்ணு குடுக்குறாங்கன்னு வைங்க. மணிப்பேச்சு கப்பு அப்படின்னு போட்டு என் ஸ்டாஃபுக்குலாம் நான் குடுத்தேன்னு வைங்க. மணிப்பேச்சு 2026ன்னு ஒரு கப்பு குடுத்தேன்னு வைங்க. அந்த கப்ப ஓட விலை ரூ. 50 இருக்கும். ஆனா, அதே கப்ப ரூ. 100க்கு வாங்க சொன்னீங்கன்னா கூட குடுக்க மாட்டாங்க. நீங்க அந்த கப்போட பல மடங்கு ரேட்டு குடுத்தா தான் குடுப்பாங்க. ஒன்ஸ் ஒரு பொருள் நம்புல்துன்னு ஆயிடுச்சுன்னா, அத திரும்பி குடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பொருளுக்கு. அந்த பொருள குடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது எம்டோமென்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு நம்புல்துன்னு வந்துடுச்சுன்னா, அந்த பொருள குடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் நீங்க ரெகுலர் கார் யூஸரா இருந்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் கார ஓட்டிட்டீங்க. அந்த கார வித்துட்டு இன்னொரு கார் வாங்கணும்னா, அந்த கார குடுக்கறதுக்கு உங்க மனசு ரொம்ப வலிக்கும். இதனால காராவது பெரிய அமௌண்ட்டு ஃபைனான்சிங்கில குறைச்சுப்பாங்கிறதுனால கார குடுத்துருவீங்க. நான் பல பேர பார்த்துருக்கேன். அவன் முதல்ல வாங்கின பைக்க கடைசி வரைக்கும் வச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 70 வயசுல இருக்காரு. முதல்ல ஒரு சாதாரண ஸ்கூட்டர் ஒண்ணு வச்சிருந்தாரு. இன்னைக்கு அதில தான் அவர் வேலைக்கு போவாரு. இன்னைக்கு அவர்ட்ட ஆடி கார் இருக்கு. இருந்தாலும் அந்த ஸ்கூட்டர தொடச்சு பூஜை பண்ற அன்னைக்கு அந்த ஸ்கூட்டர் எடுப்பாரு. என் ஃப்ரெண்டு 1990ஸ்ல வாங்கின டிவிஎஸ் பைக்க இன்னும் வச்சிருக்கிறான். அது மாதிரி ஃபர்ஸ்ட்டு வாங்கின பைக்கு, ஃபர்ஸ்ட்டு வாங்கின கார், சைக்கிள் இது மாரி விஷயத்தெல்லாம் யாரும் குடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப நாளைக்கு என் தம்பி விளையாடுற வரைக்கும் என் பொம்மைகள்லாம் நான் சேஃபா வச்சிருந்தேன். என் பொம்மைங்கள யாருக்குமே நான் குடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் என் தம்பி கேட்டான்னு குடுத்தேன். ஒரு செட் பர்ட்டிகுலர் பொம்மை தொறக்காமயே வச்சிருந்தேன். அது யாருமே தொறக்க முடியாதுன்னு பேரு. அந்த கல்யாணம் ஆகி எனக்கு குழந்த பிறக்கல. கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நியர்லி ஒரு 10 வருஷம் கழிச்சு சாஷ்வத் பிறந்தான். என் சிஸ்டருக்கு. ஒரு நாளைக்கு அவனுக்கு 4 வயசு இருக்கும்போது, என் பீரோவ தொறந்து அந்த பொம்மைய எடுத்து தொறந்துட்டான். கேன தொறந்துட்டான். வீட்லயே எல்லாரும் பயந்துட்டாங்க. வீட்லயே எல்லாரும் பயந்து, அவனோட எல்டர் சிஸ்டரு, என் ஒய்ஃபு, என் சிஸ்டர், எங்க அம்மா எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டோம். சாஷ்வத் மாமா அத தொறந்துட்டான். அத நான் ஒரு கேன் ஆஃப் டென்னிஸ் பால்ஸ் அது பொம்மைலாம் இல்ல. ஒரு கேன் ஆஃப் டென்னிஸ் பால்ஸ். அந்த டென்னிஸ் பால் கேன நான் தொறக்காமயே 30 வருஷம் வச்சிருந்தேன். அது ஏன்னு தெரியல. அது அப்படியே வச்சிருந்தேன். தொறக்கவே இல்ல. அதுக்கப்புறம் நெறைய டென்னிஸ் பால் வாங்கியிருக்கேன், விளையாடியிருக்கேன், என்னமோ பண்ணியிருக்கேன். அது எங்க அப்பா எனக்கு எதுக்கோ வாங்கி குடுத்ததுனால, தொறக்காமயே வச்சிருந்தேன். அத தொறந்துட்டான்னு எல்லாரும் வீட்ல ரொம்ப நர்வஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா, ஒன்ஸ் நான் தொறந்துட்டு மூடி வச்சுட்டேன்னா, அத நான் தொறக்கவே மாட்டேன். நான் அத கடைசியில ஒண்ணும் இல்ல விட்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்தது. இதுதான் என்டோமென்ட் எஃபெக்ட்டோட உச்சகட்டம். இது மாரி எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒரு பொருள், 2 பொருள் உங்களுக்கு இருக்கும். என் கதைய நான் எதுக்கு சொன்னேன்னா, உங்களுக்கும் இது புரியறதுக்கு. இது எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். நேத்து தான் நான் ஹாலோ எஃபெக்ட் அப்படிங்கிறத சொன்னேன். அந்த ஹாலோ எஃபெக்ட்டோட மறுபேச்சுனா இது. எங்களுக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா சம்டைம்ஸ் இதுக்கு ஒரு டிசாஸ்ட்ரஸ் கான்சிக்வென்ஸ் இருக்கும். எங்க அப்பா டாடா ஸ்டீல்ல ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. 1980ஸ்ல டாடா ஸ்டீலுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த கம்பெனி திவால் ஆயிடும்னே நெறைய பேர் நெனச்சாங்க. அந்த சமயத்துல எங்க அப்பா ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ ரூ. 18க்கு என் பேர்ல வாங்கிட்டாரு. அவர் எதுக்கு வாங்கினார்னா, அவரோட பழைய கம்பெனி, முதலாளி மேல இருந்த விசுவாசம், அவரால முடிஞ்சதுன்னு வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அது ரொம்ப நாள் என்கிட்ட கிடந்தது. ரொம்ப நாளைக்கு எங்கள்ட்ட அது பேப்பராவே இருந்தது. போனஸ் ஷேரு,
ரைட்ஸு என்னெல்லாமோ வந்தது. ரூ. 1000 போனது கூட ஒரு பேப்பரை மாற்றி டிஜிட்டலில் போட்டு விற்கவே இல்லை. எங்கள் அப்பா இறந்தப்புறம் தான் நான் அதை டிஜிட்டலாக மாற்றி இன்றைக்கும் வச்சுருக்கிறேன். அது ரூ. 18 வாங்கினது ரூ. 1000 போனபோதும் விற்கலை. ரூ. 1000ங்கிறது ரூ. 250 வந்தபோதும் விற்கலை. இன்ஃபேக்ட் 250 போன அப்புறம் இன்னும் கொஞ்சம் வாங்கினோம். இப்போ அது 1க்கு 10 மாறி, ஒரு ஷேருக்கு 10 ஷேராக மாறி எங்கள்கிட்ட பல அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி விலை அது 200 தாண்டித்து. இன்றைக்கும் நாங்கள் விற்கலை. அந்த ரூ. 18ங்கிறது ரூ. 10 ஷேர்னால் அது ரூ. 1.80 எங்கள் ஷேர். பல வருஷத்துக்கு அதுகளுக்கு மேலே நாங்கள் டிவிடெண்ட் வாங்கியாச்சு. ஏன்னா டாடா ஸ்டீலில் ஒரு பாலிசி, அது விடோ ஸ்டாக் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது விடோ ஸ்டாக்குங்கிறதுனால அதை நாங்கள் டிவிடெண்ட் வரும். டிவிடெண்ட்லேயே அந்த ரூ. 1.80 மேலே மடங்கு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அதில் போனஸ் வேறு 2 வாட்டியோ 1 வாட்டியோ வந்தது. அதையும் எடுத்து சாப்பிட்டாச்சு. ப்ராக்டிக்கலி அந்த ஸ்டாக் ஃப்ரீ. இன்றைக்கி நாங்கள் அதை 200 நான் விற்றேன்னா ஃபுல்லாக லாபம்தான். இருந்தாலும் அந்த கம்பெனி போண்டியானாலும் சரி, கஷ்டமானாலும் சரி, அந்த கம்பெனியை ஸ்டாக்கை நாங்கள் விற்க மாட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா விற்கலை. அதில் அவருக்கு ஒரு இமோஷ்னல் டச் இருந்தது. வேலை செஞ்ச கம்பெனி, நான் பத்திரமா அங்கேயே இருக்கணும். இதுதான் என்டோமெண்ட் எஃபெக்ட். இது மாதிரி ஏதாவது இருக்கும். நான் முதல்ல சொன்ன கப்பை நீங்கள் ஜாஸ்தி கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த கப்பு அந்த ஸ்பெஷல் அக்கேஷன்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த அக்கேஷன் ஞாபகம் அந்த கப்போ டிஷர்ட்டோ வச்சுருக்கீங்க. கப்பு விலை 200 இருந்தாலும் 1000 கொடுத்தாலும் அந்த கப்பை கொடுக்க மாட்டீங்க. இந்த 1000 முக்கியம் கிடையாது, அந்த கப்பு முக்கியம். இந்த என்டோமெண்ட் எஃபெக்ட்டுங்கிறது தான் ஆர்டிஸ்ட் பெயிண்ட் விற்கிறது, பெயிண்டிங்கு, ஸ்கல்ப்சர், இது மாதிரி கஸ்டம் ப்ராடக்ட்ஸை, கலைப்பொருளை பல விலை கொடுத்து வாங்குவாங்க. அதில் யூஸ் இருக்குதுன்னு நான் சொல்லலை. பட் அது நம்ம ஒரு பர்டிகுலர் மெமரிக்காக வாங்கிட்டோம். அதை வாங்கினப்புறம் அதை திரும்பி கொடுக்கணுன்னா கொடுக்க மாட்டேன். அது நீங்கள் விலை ரூ. 10 பொருளாக தான் இருக்கும். நீங்கள் ரூ. 100 கொடுத்தா கூட உங்கள் காசை கொடுத்து வாங்க மாட்டோம். இதுதான் என்டோமெண்ட் எஃபெக்ட். நம்ம தப்பாக நம்பி ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோன்னா என்ன ஆனாலும் அந்த ஸ்டாக்கை கொடுக்க மாட்டோம். அதுதான் என்டோமெண்ட் எஃபெக்ட். ஆனால் நீங்கள் இமோஷனலாக ஒரு ஸ்டாக்டை அட்டாச் ஆகக்கூடாது. அட்டாச் ஆகிட்டிங்கன்னா நாளைக்கு அது கவுந்துருச்சுன்னா நீங்களும் சேர்ந்து கவுந்துருவீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.